இனிமேல் பயப்படுவீங்களா? யாராவது ஒருத்தர் உங்க வீட்டுல மந்திரம் வச்சிருக்கானா பயப்படுவீங்களா? பயமா இருக்குதா? இங்க வந்தா பயமே இருக்காது. சில கோயில்ல போனா பயத்தை நல்லா கிளறி விட்டுருவான். எல்லாம் பயப்படக்கூடாது. ஏன்னா நீங்க கர்த்தரை நம்பி இயேசுவை நம்பி வந்திருக்கீங்க. சபைக்கு சொல்ற இந்த ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. நிறைய பேர் சபையில விசுவாசிக்காமலே சொல்லுவாங்க ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நாங்க விசுவாசத்துல சொல்றோம். என்றைக்கு இயேசுவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதோ அதை விசுவாசிக்கிறதுனால ஜெயம் வருது. ரத்தம் ஜெயம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தையை அறிகிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன். அந்த சத்தியம் சொல்லுகிறது அவர் சாபமானார். அந்த சத்தியம் சொல்லுகிறது அவர் எனக்காக சாபமானது மட்டுமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். உலகத்தினை காட்டிலும் எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறபடினால் இந்த மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன். என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப நீங்க நீதிமான், தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களே கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி இருக்கணும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது அவங்களுக்கு. அல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்ட்ராங், you are all mighty warrior. நீங்கள் ஒரு பெரிய சேனை வீரர்கள். நீங்கள் எல்லாம் பலவான்கள். நான் பலவான். ஆமென்.